வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு ஹீரோவை உருவாக்குறது எது? அவங்க கிட்ட இருக்கிற அந்த அசுர பலமா? இல்ல, அந்த பலத்துக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட குணம். ஆமா, இந்த கேள்விய மையமா வச்சுதான் இரண்டாம் உலகப் போர் காலத்துல நடந்த ஒரு கதைய நாம அலச போறோம். இது வெறும் ஒரு வீரனோட கதை இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு சின்ன உருவத்துக்குள்ள இருந்த ஒரு பெரிய மனசோட கதை. கரெக்ட். ஒரு பக்கம் தனக்கு கிடைக்கிற சக்தியை வச்சு தன்னை ஒரு கடவுளாவே நினைச்சுக்கிற ஒருத்தன். இன்னொரு பக்கம் உடம்புல பலமே இல்லாத ஆனா மனசுல உறுதியோட மத்தவங்களுக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு இளைஞன். இந்த ரெண்டு பேரோட பாதை ஒரே இடத்துல ஆரம்பிச்சு எப்படி முற்றிலும் எதிரெதிர் திசையில பயணமாகுதுங்கிறது தான் இந்த கதையோட ஆணிவேர். நம்ம கதையோட தொடக்கத்துக்கே போவோம், சரிங்களா? 1942 நாசி கட்டுப்பாட்டுல இருக்கிற நார்வே. அங்க ஜோஹான் ஷ்மிட்னு ஒருத்தான். அவன் ஹிட்லரோட ரகசிய அறிவியல் பிரிவான ஹைட்ராவோட தலைவான். ஆமா, அவன் ஒரு பழங்கால சர்ச்சிலிருந்து டெசராக்ட்னு ஒரு மர்மமான பொருளை கைப்பற்றான். அது பாக்குறதுக்கு நீல நிறத்துல ஒளிரும் ஒரு கியூப் மாதிரி இருந்தாலும் அதுல பிரபஞ்சத்தோட சக்தி இருக்குன்னு சொல்றான். அது கடவுள்களுக்கு சமமான சக்தி. அத அவன் முழுசா நம்புறான். இது வெறும் ஒரு ஆயுதம் இல்ல, உலகத்தோட தலையறத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விதமான பயம் கலந்த மர்மத்தோட தான் கதை தொடங்குது. இது நடக்கும்போது நியூயார்க்ல ஸ்டீவ் ராஜர்ஸ்னு ஒரு இளைஞன் ரொம்ப ஒல்லியா எலும்பந்தாலுமா இருப்பான். ஆமா, ஆனா மனசுல மட்டும் அசைக்க முடியாத தேசப்பற்று. ராணுவத்துல சேரணும்னு திரும்ப திரும்ப முயற்சி பண்றான். ஆனா ஒவ்வொரு முறையும் அவனை நிராகரிக்கிறாங்க, அவனோட உடல்நிலைய பார்த்துட்டு. இது அவனுக்குள்ள ஒரு பெரிய சோகத்தையும் இயலாமையும் உருவாக்குது. ஆனா அவன் சோர்ந்து போகல. இங்கதான் ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்குது. ஸ்டீவோட நம்பன் பக்கி பான்ஸ் ராணுவத்துக்கு தேர்வாகி போருக்கு கிளம்புறான். அவனுக்கு பிரியாவிடை கொடுக்கும்போது ஸ்டீவ் சொல்றான், போராடாம இருக்க என்னால முடியாதுன்னு. இந்த உரையாடல டாக்டர் ஆப்ரஹாம் எர்ஸ்கின்னு ஒருத்தர் கேட்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் ஸ்டீவோட உடம்ப பார்க்கல, அவனோட மனசுல இருக்கிற அந்த தீய பார்க்கறார். இங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. ஒரு சூப்பர் சோல்ஜரை உருவாக்க வெறும் உடல் வலிமை மட்டும் ஏன் போதாதுன்னு டாக்டர் எஸ்கின் நினைச்சார். ஏன்னா அந்த சக்தி ஒரு கருவி மட்டும்தான். அதை யார் பயன்படுத்துறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஓஹோ, டாக்டர் எர்ஸ்கின் சொல்வார், பலமான ஒருத்தனுக்கு சக்தியோட மதிப்பு தெரியாது. ஆனா பலவீனமா இருந்த ஒருத்தனுக்கு சக்தி எவ்ளோ பெரிய வரம்னு அதை எப்படி மதிக்கணும்னு தெரியும்னு. ஸ்டீவ் கிட்ட அதிகாரம் இல்லாதப்பவே அவன் சரியானதை செய்ய துணிஞ்சான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ராணுவ பயிற்சியில நடக்கும். ஆமா, கர்னல் பிலிப்ஸ்னு ஒரு ராணுவ அதிகாரி பயிற்சி எடுக்கிற வீரர்கள் மத்தியில ஒரு போலி கையெறி குண்ட தூக்கி போடுவார். மத்த எல்லாரும் சிதறி ஓடும்போது ஸ்டீவ் மட்டும் ஒரு நொடி கூட யோசிக்காம அந்த குண்டு மேல பாஞ்சு மத்தவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணுவான். அந்த ஒரு செயல் ஸ்டீவ் யாருங்கிறத 100 புத்தகத்தை விட தெளிவா விளக்கிடுச்சு. அங்கிருந்த எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா டாக்டர் எஸ்கினுக்கு தெரியும் அவரோட தேர்வு சரின்னு. இங்க நாம ஷ்மிட் பக்கமும் பார்க்கணும். கண்டிப்பா. இந்த சூப்பர் சோல்ஜர் ஃபார்முலாவோட முதல் முழுமையடியாத வெர்ஷனை ஷ்மிட் ஏற்கனவே தனக்கு தானே செலுத்திக்கிட்டான். அதனால அவனுக்கு அதீத சக்தி கிடைச்சது. ஆமா, ஆனா ஒரு பெரிய பக்க விளைவோட அவனோட முகம் சிதஞ்சு ஒரு பயங்கரமான சிவப்ப மண்டவோடு மாதிரி மாறிடுச்சு. அதனாலதான் அவனுக்கு ரெட் ஸ்கல்னு பேர் வந்தது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஃபார்முலா ஒருத்தரோட உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் பல மடங்கு பெருசாக்கும். ஷ்மிட் மனசுல இருந்த அகந்தையும் அதிகார வெறியும் அவனை ஒரு அசுரனா மாத்துச்சு. ஆனா ஸ்டீவுக்கு அதுவே அவனை ஒரு முழுமையான மனிதனா மாத்துது. அந்த பரிசோதனை நாள் வருது. ஸ்டீவோட உடம்புல அந்த ஃபார்முலாவை செலுத்தி விட்டா கதிர்கள் மூலமா அந்த மருந்தை செயல்பட வைக்கிறாங்க. அந்த மெஷின்குள்ள இருந்து அவன் வெளியே வரான். உயரமா கட்டுமஸ்தான உடம்போட ஒரு புதிய மனிதனா. அந்த தருணம் அங்கிருந்து எல்லாருக்கும் ஒரு நம்ப முடியாத சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா அது நீடிக்கல. அந்த வெற்றி நொடியிலே சோகமா மாறுது. ஆமா, ஷ்மிட்டோட உளவாளி ஒருத்தன் அங்க மறைந்திருந்து டாக்டர் எஸ்கினை கொன்னுட்டு மிச்சம் இருந்த ஃபார்முலாவோட தப்பிச்சு போறான். ஸ்டீவ் தன்னோட புதிய சக்தியை பயன்படுத்தி அவனை துரத்தி பிடிக்கிறான். ஆனா அந்த உளவாளி பிடிபடுறதுக்கு முன்னாடி சைனைடு குப்பியை கடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறான். ஃபார்முலாவும் அழிஞ்சு போகுது. ஒரே ஒரு சூப்பர் சோல்ஜர் ஸ்டீவ் ராஜர்ஸ் மட்டும்தான் மிச்சம். டாக்டர் எர்ஸ்கின் இறந்துட்டாரு, ஃபார்முலாவும் போயிருச்சு. இப்ப ஸ்டீவை வச்சு என்ன பண்றதுன்னு அரசாங்கத்துக்கு புரியல. அவனை போர்க்களத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா கேப்டன் அலேயிக்கான ஒரு பேர் கொடுத்து ஒரு காஸ்டியூம் மாட்டி போர் பத்திரங்களை விற்கிற ஒரு பிரச்சார சின்னமா மாத்திடுறாங்க. மேடை மேடையா ஏறி நாடகங்கள்ல நடிச்சு மக்களை மகிழ்விக்கிறது தான் அவனோட வேலையா மாறுது. இது ஸ்டீவ்க்கு பெரிய அவமானத்தையும் கோபத்தையும் கொடுக்குது. அவன் ஒரு வீரனா இருக்க ஆசைப்பட்டான், ஆனா அவங்க அவனை ஒரு கோமாளியா மாத்திட்டாங்க.
இந்த வெறுப்பு அவனுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போதான் இத்தாலியில ராணுவ வீரர்கள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்காக போறான். அங்க இருக்கிற வீரர்கள் அவனை பார்த்து கேலி பண்றாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைக்குது. அவனோட உயிர் நண்பன் பக்கி. ஆமா, பக்கி உட்பட பல வீரர்கள் ஷ்மிட்டோட படைக்கிட்ட மாட்டி இறந்து போயிருக்கலாம் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலான்னு. அந்த நொடி ஸ்டீவ் ஒரு முடிவுக்கு வரான். இனிமே இந்த நாடகம் போதும். சட்டத்தை மீறி தன்னம் தனியா எதிரிகளோட முகாமுக்குள்ள போக முடிவெடுக்கிறான். இதுக்கு பிரிட்டிஷ் உளவாளி பெக்கி கார்ட்டரும் ஹோவர்ட் ஸ்டாக்கும் டோனி ஸ்டாக்கோட அப்பா உதவி பண்றாங்க. ராணுவ அதிகாரிகளோட பேச்சை கேட்காம அவன் தனியாலாம் ஒரு மீட்பு பயணத்தை தொடங்குறான். இதுதான் அவன் ஒரு பிரச்சார சின்னம் இல்ல, ஒரு உண்மையான வீரன்னு நிரூபிக்கிற முதல் படி. ஷ்மிட்டோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பக்கியையும் நூற்றுக்கணக்கான வீரர்களையும் அவன் காப்பாத்துறான். அப்போதான் முதன்முறையா ரெட் ஸ்கல்ல நேருக்கு நேர் சந்திக்கிறான். ஷ்மிட் தன்னோட உண்மையான சிவப்பு மண்டை ஓட்டு முகத்தை காட்டும்போது ஒரு கணம் ஸ்டீவ் அதிர்ச்சி அடைஞ்சாலும் அவனோட நோக்கம் தெளிவா இருக்கு. அங்கிருந்து தப்பிச்சு எல்லா வீரர்களையும் பத்திரமா அழைச்சிட்டு வர்றான். இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு ராணுவத்தோட பார்வை அவன் மேல மொத்தமா மாறுது. அவன் வெறும் சின்னம் இல்ல, ஒரு தலைவன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டீவ் தன்னால மீட்கப்பட்ட வீரர்களை வச்சு ஹவுலிங் கமாண்டோஸ்னு ஒரு சிறப்பு படையை உருவாக்குறான். ஹோவர்ட் ஸ்டாக் வைப்ரேனியம்ங்கிற ஒரு அரிய, அழிக்கவே முடியாத உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு கேடயத்தை கொடுக்கறாரு. அதுதான் கேப்டன் அமெரிக்காவோட அடையாளமா மாறுது. இந்த குழு ஹைட்ராவோட பல திட்டங்களை தவிடுபொடியாக்குது. ஐரோப்பா முழுவதும் அவங்க ஒரு நம்பிக்கையின் சின்னமா வலம் வர்றாங்க. இந்த நேரத்துல தான் ஸ்டீவ்க்கும் பெக்கி கார்த்தருக்கும் இடையில ஒரு ஆழமான காதல் உருவாகுது. பெக்கி மட்டும்தான் ஸ்டீவ ஒரு சூப்பர் சோல்ஜரா பார்க்காம அவனுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல மனுஷனை பார்க்கறான். போர் முடிஞ்சதும் அவளோட நடனமாட வரதான் ஸ்டீவ் வாக்கு கொடுக்கறான். அந்த ஒரு வாக்கு அவனுக்கு போராடுறதுக்கான மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஆமா, 1945ல ஹைட்ராவோட முக்கிய விஞ்ஞானி அர்னம் சோலாவை கைது செய்ய ஒரு பனிமலை வழியா போற ரயில்ல தாக்குதல் நடத்துறாங்க. சோலாவை புடிச்சிடுறாங்க. ஆனா அந்த சண்டையில பக்கி ரயிலிலிருந்து தவறி பல 1000 அடி ஆழமான பனிப்பள்ளத்தாக்குக்குள்ள விழுந்துடுறான். ஒரு சூப்பர் ஹீரோவால கூட தான் உயிர் நண்பனை காப்பாத்த முடியலங்கிறது ஸ்டீவுக்கு எவ்ளோ பெரிய வலியா இருந்திருக்கும். அந்த இழப்பு அவனை உடைச்சு போடுது. தன் கூடவே வளர்ந்த, தன்னை எப்பவும் நம்பின ஒருத்தன் அவன் கண்முன்னாடியே இழுந்துட்டான். அந்த துக்கம் அவனை வாட்டுனாலும் அவனோட கடமை அவனை தடுத்து நிறுத்தல. பிடிபட்ட சோலா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. ரெட் ஸ்கல். ஆமா, ரெட் ஸ்கல் தெசராக்டோட சக்தியை பயன்படுத்தி அமெரிக்காவோட முக்கிய நகரங்களை அழிக்க ஒரு திட்டம் தீட்டியிருக்கான்னு தெரிய வருது. அவனோட கடைசி மற்றும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு அவன் தயாராறான். ஸ்டீவ் ஹைட்ராவோட கடைசி தளத்தை தாக்குறான். ஷ்மிட் பேரழிவு ஆயுதங்களை ஏத்திக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான விமானத்துல தப்பிக்க முயற்சி பண்றான். அந்த விமானம் கிளம்புற கடைசி நொடியில ஸ்டீவ் அது மேல ஏறிடுறான். விமானத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல அவங்களுக்கும் ரெட் ஸ்கலுக்கும் கடைசி போர் நடக்குது. அது ஒரு பதட்டமான உச்சக்கட்ட சண்டை. அந்த சண்டையோட இறுதியில டெசராக்ட் அதோட கொள்கலன்லேருந்து வெளியே வந்துருது. ஷ்மிட் அந்த சக்தியை தன்னோட வெறும் கைகளால தொட முயற்சி பண்றான். ஆனா அந்த தெய்வீக சக்தியை ஒரு மனிதனால கட்டுப்படுத்த முடியல. ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி ஒரு விண்வெளி வாசல் திறந்து ஷ்மிட் அதுக்குள்ள இழுத்துக்குது. அவன் எரிஞ்சு சாம்பலானானா இல்ல வேறொரு உலகத்துக்கு போனானான்னு யாருக்கும் தெரியல. அவன் மறைஞ்சு போறான். ஷ்மிட் போனாலும் ஆபத்து இன்னும் போகல. அந்த டெசராக்ட் விமானத்தோட தரையை எரிச்சுக்கிட்டு நேரா அட்லாண்டிக் கடலுக்குள்ள விழுந்துடுது. விமானம் இப்ப தானியங்கி முறையில அமெரிக்காவை நோக்கி பறக்குது. அதுல இருக்கிற வெடிகுண்டுகளை செயலிழக்க வைக்க நேரம் இல்ல. அத தரையிறக்கினா லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்க. ஸ்டீவ்க்கு முன்னாடி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவ ரேடியோ மூலமா பெக்கிய தொடர்பு கொள்றான். அவன்கிட்ட ரொம்ப மெதுவா பேசுறான். நம்மளோட நடனம் அடுத்த சனிக்கிழமைக்கு மாத்திக்கலாமான்னு கேக்குறான். அவனோட குரல்ல இருக்கிற சோகத்தை புரிஞ்சுகிட்ட பெக்கி கண்ணீரோட அவன்கிட்ட பேசுறா. அது ஒரு தியாக நிறைந்த மனதை உருக்கும் உரையாடல். லட்சக்கணக்கான மக்களை காப்பாத்துறதுக்காக ஸ்டீவ் அந்த விமானத்தை ஆர்க்டிக் பனிப்பிரதேசத்தை நோக்கி திருப்பி அங்கேயே மோதிடுறான். ரேடியோ இணைப்பு துண்டிக்கப்படுது. கேப்டன் அமெரிக்கா உலகை காப்பாற்றி பனியில் புதைந்து போனான். ஆனா கதை இங்க முடியல. இல்ல, பல வருஷங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு பிறகு ஸ்டீவ் கண் விழிக்கிறான். அவன் ஒரு மருத்துவமனை அறையில இருக்கான். அந்த அறை 1940கள்ல இருந்த மாதிரியே இருக்கு. ஆனா ரேடியோல ஒரு பேஸ்பால் மேட்ச் பத்தின வர்ணனை ஓடுது. ஸ்டீவ்க்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த மேட்ச அவன் பல வருஷத்துக்கு முன்னாடியே நேர்ல பாத்திருக்கான். ஏதோ சரியில்லைன்னு உணர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வரான். அவன் வந்து நின்ன இடம் அவனுக்கு முற்றிலும் புரியாத ஒரு உலகம். அது இப்போதைய நியூயார்க், டைம் ஸ்கொயர். உயரமான கண்ணாடி கட்டிடங்கள், வேகமா போற கார்கள், பிரம்மாண்டமான டிஜிட்டல் விளம்பரங்கள். அவன் பார்த்த எதுவுமே அங்க இல்ல.
சுத்தி முத்தி பார்க்கறான். ஒரு பயங்கரமான குழப்பமும் தனிமையும் அவனை சூழ்ந்து. அப்போ நிக் ஃபியூரின்னு ஒருத்தர் அவனை சந்திச்சு சொல்றார், கேப்டன், நீங்க கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம். ஆக ஒரு போரை ஜெயிக்கிறதுக்காக தான் வாழ்க்கையே தியாகம் செஞ்ச ஒருத்தன் கண்முழிச்சு பார்க்கும்போது அவன் போராடின உலகமே காணாம போயிடுச்சு. இது அவனுக்கு கிடைச்ச பரிசா இல்ல தண்டனையா? ஒரு குறிப்பிட்ட காலத்தோட ஒரு குறிப்பிட்ட போரோட சின்னமா இருந்த ஒரு மனிதன் தனக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு எதிர்காலத்துல எப்படி பொருந்தி போவான்? இதுதான் இந்த கதையோட உண்மையான தொடக்கம்னு சொல்லலாம். ஆமா, அவன் நேசிச்சவங்க வயசாகி சிலர் இறந்து கூட போயிருக்கலாம். அவன் நம்பின கொள்கைகள் இந்த புதிய உலகத்துல செல்லுபடியாகுமான்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு நாயகனோட கடமை என்னவா இருக்கும்? அவன் இன்னும் ஒரு ஹீரோவா இருக்க முடியுமா? இந்த கேள்விதான் இந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.